இந்த வீடியோவில் நம்ம சந்தானம் அவர்களுடைய நெக்ஸ்ட் படமான லவ் பைட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துடைய டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வின் ராஜ் சேவியர். ஸோ இவர் வந்து காஞ்சூரிங் கண்ணப்பன் அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படத்தை லாஸ்ட் இயர் கொடுத்தவர். ஆமாங்க, நம்ம சதீஷ் அவர்களை ஹீரோவாக வச்சு ஒரு சூப்பரான ஒரு காமெடி கலந்த ஒரு த்ரில்லர் ஹாரர் படமாக கொடுத்துருந்தாரு. ஸோ அவருடைய நெக்ஸ்ட் படம் தான் இந்த லவ் பைட். ஸோ இந்த படத்துடைய ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ மாதிரி இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரோமோலேயே ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் படத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் படத்துடைய கதை வந்து எதை பற்றின ஒரு கதையாக இருக்கும் அப்படின்றதையும் சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஓஜி சந்தானம் திருப்பி வராரு. ஆமாங்க, அந்த காமெடி கலந்த அந்த சின்ன சின்ன கவுண்டர்ஸாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஒரு ஹீரோயிசமாக இருக்கட்டும், எல்லாம் கலந்த ஒரு சந்தானம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் ரீசன்ட் டைம்ஸில் கதைக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு இதில் நம்ம அந்த ஹியூமரான அந்த சந்தானத்தை வந்து மிஸ் பண்ணமோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே நேரத்தில் ரொம்ப கிரிஞ்சான காமெடிஸும் இருக்கிற மாதிரியான ஒரு மூவிஸாக அவர் செலக்ட் பண்ணது எனக்கு பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த படத்தோட ப்ரோமோ பார்க்கும்போது படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படமாக இருக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம் நம்பக்கூடிய அளவுக்கு தான் இந்த படத்துடைய ப்ரோமோ இருந்துச்சு. ஸோ படத்துடைய கதை வந்து பார்த்திங்கன்னா ஜோம்பி. ஆமாங்க, யூஸ்வலாக ஜாம்பிஸ் வந்து நம்ம ஒரு த்ரில்லர் ஜேர்னல்லையோ அந்த மாதிரி பார்த்துருக்கோம். யோகி பாபுவுடைய ஒரு படத்தில் ஒரு காமெடி ஜேர்னலில் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இதில் அதையே வந்து கிராமத்து சைடில் வந்தால் அங்கே இருக்கிற மக்கள் அது எப்படி ஒரு சாமியாக பார்க்குறாங்க, அந்த சாமியோடைய அதாவது ஸ்பிரிச்சுவலிட்டியில் எப்படி இந்த ஜாம்பி வந்து கொண்டு வராங்க அப்படின்றத காமிக்க போகிற ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்றத இந்த ப்ரோமோவில் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு இதில் உங்கள் காம்போ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நம்ம சந்தான மேனேஜர் ஆனந்தராஜ் சார் இவங்க ரெண்டு பேருடைய காம்போ பக்கவாக இருக்குது. அதே நேரத்தில் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெடின் கிங்ஸ்லி இருக்கார். தென் நம்ம விடிவி கணேஷ், ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க. தென் ஜாம்பிஸ்லேயும் 2-3 பேர் வந்து கரெக்டான ஆட்கள் தெரியல. பட் ஆனால் அவங்களும் ஒரு நல்ல ஆக்டர்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ படத்தில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம எப்படிலாம் இருக்கோம், எப்படிலாம் ஏஐ நம்புகிறோம், நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ChatGPTயில் யூஸ் பண்ணி நிறையா இது பண்ணிகிட்டு இருக்கிறதையும் இதில் ஒரு காமெடியாக சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ப்ரோமோ ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லோரும் ப்ரோமோ பாருங்கள், உங்களுக்கும் ப்ரோமோ பிடிக்கும். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பை பாய்.